வணக்கம் மக்களே, வெல்கம் டு டீ பிரேக். டீ பிரேக்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே கிடையாது மக்களே. திஸ் இஸ் அவர் சின்ன ஒரு இனிஷியேட்டிவ். என்னென்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்மலாம் டீ பிரேக் எடுப்போம். படிச்சுட்டு இருக்கவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் பிரேக் எடுப்போம். அந்த பிரேக்கில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம், ஃபன் வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறோம். அதே டைமில் நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஜிகேன்றது எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். காமன் சென்ஸ் வளர்த்துக்கனால கூட ஜிகே வந்து ஒரு 50% அதில் ரோல் ப்ளே பண்ணும். அது தெரிஞ்சால் தான் நமக்கு ஏதாவது ஒரு டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மளால் ஏதாச்சும் ஒரு கலந்துரையாடலை நம்மளால் பேச முடியும். இப்போ நியூஸில் கூட ஒரு டாபிக் போயிட்டுருக்குன்னா அந்த நியூஸில் என்ன பேசுகிறாங்கன்றது புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ஜிகே கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த கோல்டும் ஒரிஜினல் கிடையாது. இட்ஸ் நாட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. நீங்கள் யூஸ் பண்ணுற தங்கம் பியூர் கிடையாது மக்களே. நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கேரண்டின்னு சொன்னாலும் அவங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு கொடுக்க முடியாது. இங்கே கிடையாது, எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஏன்? ஸோ 24 கேரட் கோல்டோட யூனிட் வந்து கேரட்டு. 24 கேரட்டை வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னா, அதை வச்சு உங்களால் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸோ எந்த ஒரு விஷயமோ உங்களால் செய்ய முடியாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சரி, ஓகே. சாஃப்டாக இருக்க கோல்டை எப்படி ஆடாக்கலாம்னா, ஒன்று சில்வர் கூட, இன்னொன்று காப்பர் கூட அதை மிக்ஸ் பண்ணணும். சில்வர் கூட இல்லை காப்பர் கூட அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் ரெண்டு எலமெண்ட் ஒன்றா மிக்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்னவாகும்னா அலாய்ன்னு சொல்லுவாங்க. அலாய்னா மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். புரியுதுங்களா? 2 எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணுறது பேர் தான் அலாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோல்டை காப்பர் கூடயோ இல்லை சில்வர் கூடயோ மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாஃப்டான கோல்டு ஹார்ட் ஆகுது. எந்த பர்சன்டேஜ் சார், எந்த ரேஷியோ சார்னு கேட்டிங்கன்னா, 24 கேரட் தான் வந்து பியூரஸ்ட் சொன்னேன். அதுலேருந்து 22 கேரட் கோல்டு எடுத்து மிச்சம் 2 கேரட் காப்பரோ இல்லை சில்வரோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணி அதை கெட்டியாக ஹார்டாக நல்லா ஸ்ட்ராங்காக்கிட்டு அதிலேருந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸ் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்னமெண்ட்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு ஐடியா வந்துருச்சா? இனிமேல் நம்ம வந்து கடையில் போய் கேட்கும்போது 22 கேரட் கோல்டு கொடுங்கன்னு தான் கேட்கணும். ஓகேவா? நம்ம வந்து இப்போ ரேட்டு பார்க்குறது எல்லாமே 22 கேரட் கோல்டுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சூப்பரா? ஓகே. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, ஏயு ஏஜி சியு. நம்ம 3 எலமெண்ட் பேர் சொல்லியிருப்போம். அந்த 3 ஏயு ஏஜி சியு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஏயுனா கோல்டு, ஏஜினா சில்வர், சியுனா காப்பர். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எனி ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக்ஸ் இருக்குது மக்களே. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏயு என்ன ஏயுன்னு கத்திட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? ஏயு எப்படின்னா, தமிழ் அப்படியே சொல்லுங்களேன். அது அவன் தங்கமானவன் பா, அவன் ரொம்ப தங்கமானவன்ப்பா, அவள் ரொம்ப தங்கமானவள்ப்பா. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் சொல்லிட்டு நேரில் இருக்கிறோம் சொல்கிறோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கோன்னா அவன் தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஏயு, அவள் தங்கமானவள். இந்த மாதிரி ஒரு டேக்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூன்னு வந்தால் ஆப்போசிட் பர்சன் இல்லையா? ஸோ கோல்டு, ஏயுனா கோல்டு. ஸோ கண்டிப்பாக ஏஜி சில்வராக தான் இருக்கும்னு தெரியும். காப்பர் சியுன்றது எல்லாருக்கும் தெரியும். சியு காப்பர்னு எல்லாருக்கும் எளிமையாக ஈஸியாக புரியும். ஸோ சியு காப்பர், ஏஜி சில்வர், ஏயு கோல்டு. ஓகே. இப்போ அடுத்த தகவல் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற கோல்டுலாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம கடையில் போய் வாங்குறது 2 விதம். ஒன்று 22 கேரட் கோல்டு, இன்னொன்று அதோட கம்மி. சார் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேஷியோ தான் வித்தியாசம். ஸோ 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2% ஆஃப் சில்வர் ஆர் காப்பர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவே அதோட கம்மியாக, இப்போ 18 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ? கிட்டத்தட்ட 6% உங்களுக்கு மிச்சம் காப்பரோ சில்வரோ ஆட் பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு குறையும். இதோட உங்களுக்கு விஷயம் எப்போ தெரியும்னா, பார்க்கலாம் ஒரே மாதிரி தான் தெரியும். அது எப்படி உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் ஒன்று போய் விற்பீங்க இல்லை அடகு வைப்பீங்க. கோல்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோன்ற பட்சத்தில் ஒன்று விற்பீங்க இல்லை அடகு வைப்பீங்க. அது பண்ணும்போது 18 கேரட் கோல்டுக்கு உங்களுக்கு வேல்யூ ரொம்ப கம்மி. 18 கேரட் கோல்டுக்கு வேல்யூ ரொம்ப கம்மி. ஒரு சில பேங்க்கில் உங்களுக்கு அடகு வைக்கும் போது 18 கேரட் கோல்டை வாங்கிக்கவே மாட்டான். ஸோ வாங்கும் போதே உஷாராக 22 கேரட் கோல்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மி விலையில் கோல்டு விற்கிறாங்கன்னா போய் கேட்கணும், 22 கேரட் கோல்டு தானே இது, இல்லை அதோட கம்மியாக போட்டு விற்கிறீங்களான்னு கேட்கணும். மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம எங்கேயும் ஏமாறாமல் இருப்போம். புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் இருக்க எல்லாருக்கும் நம்ம இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம். எக்ஸாம் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பப்ளிக்கும் இந்த நாலேஜை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம் மக்களே.
ஓகேவா, சூப்பராக டன்னா. இன்றைக்கான செஷன் முடிஞ்சது. இதே மாதிரி தான் டீ பிரேக் இருக்க போது. நிறைய தகவல்களை நம்ம ஷார்ட் டைமில் சீக்கிரமாக ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து கடந்து போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்ததாக என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் இருக்குது. என்னென்ன லிங்க்ஸ் இருக்குது? வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப், ராயல் பாஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, மார்க் இன்டர்வியூக்கான லிங்க் எல்லாமே இருக்குது. திஸ் இஸ் தி ரைட் டைம் மக்களே. பேங்க் ஆஸ்பிரண்ட் யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் எக்ஸாம் நான் படிக்கிறேன், ஏதாவது எக்ஸாம் நான் படிக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் கோர்ஸ், ராயல் பாஸில் எல்லாமே வந்துடும். வீடியோ கோர்ஸ் தனித்தனியாக இருக்குது, வாங்குறவங்க அதை வாங்கிக்கோங்க மக்களே. ஓகேவா, சூப்பராக டன்னா. ஓகே, ஈவினிங் 5க்கு வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல ஜென்ரல் நாலேஜ், இதை வந்து ஈவினிங் 5ல் வந்து நம்ம ப்ரீஃபாக டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம வந்து சப்ஜெக்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்தியன் பாலிட்டி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருக்கோங்க. ஸோ ஈவினிங் 5 வந்து நம்ம லைவ் வருவோம். அந்த யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டியில் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த அசம்பிளி அவங்க க்ரியேட் பண்ண கான்ஸ்டியூஷன், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷன்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா மக்களே, சிறப்பு. டீ வித் ராகுல், டீ பிரேக் வித் ராகுல் இப்படி தான் இருக்க போது. உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. நன்றி மக்களே. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல்.